டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொறுத்துக. சாந்து அப்படின்னா அறை, குருவி குடை, சுனை அப்படின்னா இழித்தல், அருவி உப்பு. ஆன்சர் வந்து டி தான் வந்து கரெக்டு. அடுத்து ஒளிமரபை கண்டறிக. புல் அப்படின்னா நரலும். அடுத்த கேள்வி, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி, அடியற்ற மரம் போல் விழிதல், மத்தியில் அகப்பட்ட தயிர் போல் மனம் உடைதல், புலியில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். ஆப்ஷன் ஏ. அடுத்து, உயிர் சுற்றின் மேல் உலகை வீழ்ந்தார் போல. இத்தொடரில் உயிர் சுற்று என்பதன் பொருள் நகைச்சுற்று ஆகும். மீதி உள்ள கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி குரூப் உடைய ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. ஓலக்கம் அப்படின்னா ஓலம். பொறுத்துக. அணிகம் அதாவது 3 சி போட்டு வரதுக்கு வந்து ஊர்தி. இந்த நீ அணிகத்துக்கு வந்து காமன். அடுத்து 2 சி வர அணிகத்துக்கு வந்து சிவிகை. அணாக்கு அப்படின்னா படையின் ஒரு அளவு. அடுத்து ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்த கேள்வி, வினாவ பயன்படுத்தப்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ ஏ யா ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். கூற்று சரி. அடுத்து காரணம் பார்க்கலாம். இவ்வினா எழுத்துக்கள் இடைவினா எழுத்துக்கள் என கூறலாம். இது வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ கூற்று சரி. காரணம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஆன்சர் கீ தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது அடுத்து கீழ்கண்டவற்றில் இடைச்சொல் தொடரை கண்டறிக. இடைச்சொல் சொல் வந்து நிலவே காய்ந்தது. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்த ஒழுகுதல் பண்பு எனப்படும். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஆன்சர் கீ. தமிழக அரசியல் வானில் கல்வியிலிருந்து காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயாதே மில்லத் முகமது இல்லாமல் திகைக்கிறார் என்று புகழ்ந்துரையை கண்டறிக. அறிஞர் அண்ணா. டி.கே. சிதம்பரனாருடைய தொடர்பில்லாதது இது. தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், பேராசிரியர். இதில் வந்து பேராசிரியர் இல்லை. ஆப்ஷன் டி. அடுத்து காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகரவரிசையின்படி சொற்களை சீர் செய்க. ஆப்ஷன் சி பாருங்க. அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கிரை, தாள், முத்தம், வருகை. அடுத்து பிழைத்திருத்தம். கூற்று, ஓர் அணில் மரத்தில் ஏறியது. காரணம், உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்பு ஓர் பயன்படுத்த வேண்டும். அப்போ கூற்று தவறு. காரணம், உயிர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. தேவக்கோட்டை, தேவ ஓட்டை. கொளம்பத்தூர், கோவை. பூந்தமல்லி, பூனமல்லி. சோழநாடு, சோநாடு. ஆப்ஷன் பி வந்து ஆன்சர். அடுத்து கலைச்சொல்லிற்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. வெற்றம் அப்படின்னா திறன் ஆழ்வார். பி. கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. கிளாசியர் அப்படின்னா பனியாறு. ஆப்ஷன் வந்து டி தான் வந்து ஆன்சர். அடுத்து 17வது கேள்வி. கூற்று ஏ. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. காரணம் ஆர். ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு இல்லைன்னு வரணும். அப்போனா ஏ சரி, ஆர் வந்து தவறு. ஆப்ஷன் ஏ வந்து சரியான பதில். அடுத்து 18வது. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யார்னா கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர். ஏதான் வந்து ஆன்சர். அடுத்தது 19வது. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்க. தகுதியான் வென்றுவிடல். தகுதியான் அப்படின்னா பொறுமையை குறிக்கும். அப்போ பொறுமை தான் வந்து ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஆன்சர் கீ தான் பார்க்குறோம். 21வது கேள்வி. அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கூற்று, கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். காரணம், கபிலர் என்ற ஒரு ஏவாய் பல பயணிகளை கொண்டு முடிந்துள்ளது. ஆமாம், அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரியை கண்டார், அப்புறம் புகழ்ந்து பாடினார், பரிசை பெற்றார். அப்போ ஆன்சர் டி தான் கரெக்டு. கூற்று காரணம் இரண்டும் சரி. 21வது கேள்வி.
ஆசிரியர் புகழியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் காற்புள்ளியிடுக. ஆப்ஷன் ஏ பாருங்க. ஆசிரியர் புகழியாளிடம் வந்து அந்த இடத்துல கமா கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் காற்புள்ளி. சரியான ஆப்ஷன் ஏ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்சர் கீ பார்க்கலாம். 22 வேலை பிசுக்கு என்னும் மரபு தொடரின் பொருள் என்ன? வேலை பிசுக்கு அப்படின்னா தீய காலம். ஆப்ஷன் பி. அடுத்து 23 ஆப்பசைந்த குரங்கதனை போல் என்ற உவமைத் தொடரை உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக. அப்படின்னா வேதனை. ஆப்பசைந்த குரங்கதனை போல என்ற உவமைத் தொடரை உணர்த்தும் சரியான பொருள் வந்து பார்த்திங்கன்னா வேதனை. சரியான ஆன்சர் டி. அடுத்த கேள்வி 24 பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. பாடும் பாடல் அப்படின்னாவே எதிர்கால பெயரச்சம் தான். 25 நட என்னும் வேறு சொல்லின் வழி உயர்திணை வினையச்ச பெயரை கண்டறிக. நட அப்படின்னா நடந்தவன், அதான் வந்து உயர்திணை வினையச்சம். அடுத்து 26 வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிக. வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்று அப்படின்னா வைத்தாள். அடுத்து 27 பிறவினை தொடரை கண்டறிக. பிறவினை தொடர் வந்து அரசன் மாலை அணிவித்தான். டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 28 எவ்வகை வினா என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? அப்படின்னா ஏ பாருங்க. செய்வினை செயல்பாட்டு வினையாக மாறும்போது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்சர் கீ தான் பார்த்துட்டு வரோம். 29வது கேள்வி தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது. காம்ரேட் என்ற சொல் வந்து பிரெஞ்சு மொழியிலிருந்து தான் பெறப்பட்டது. ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். அடுத்து 30வது கேள்வி சரியான இணையை கண்டறிக. சரியான இணை வந்து முடியரசன் வீர காவியம் தான் சரியானது. தரபாரதி வந்து விரல் நுனியின் வெளிச்சம் அதான் வரும். கவிமணி வந்து ஆசிய ஜோதி. ரசகமணி வந்து இதய ஒளி. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அடுத்து 31 சேர்த்து எழுதுக. பலா ப்ளஸ் அருமை பலா வறுமை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து பிரித்து எழுதுக. கௌகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கங்கா ஓகம் இதான் வந்து சரியான விடை. ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 33வது கேள்வி கோரல் கொள்ளுதல் போன்ற பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிதல். டி ஆடுதல். அடுத்து 34வது கொஸ்டின் பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓர் எழுத்து வி. ஆன்சர் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி 35 மோனோபோலியோ கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கு தமிழ்ச்சொல்லை தருக. அப்படின்னா தனி வரைவு கட்டுப்பாடு. ஆன்சர் டி. அடுத்து பொறுத்துக. அம்புலி அப்படின்னா மன உறுதி குறைபாடு. அக்கோமியா தலை வைக்கை. அப்செசிஸ் அப்படின்னா சீல் கட்டி. அலோபியா யூனிவர்சல்ஸ் அப்படின்னா உடல் வலிக்கை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்சர் கீ 37வது கேள்வி நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் இயற்பெயரை காட்டுக. சி நாகனார். அடுத்து 38வது கேள்வி மண்ணோடு ஏந்த மரத்தனை என வள்ளுவர் யாரை காட்டுகிறார்? இரக்கம் இல்லாதவர். ஆப்ஷன் சி. அடுத்து 39வது கேள்வி நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒருமை 42 ஆகும். கழகத்தமிழ் அகராதி 1964 பவனந்தி தமிழ் செல்வ அகராதி 1925 வெற்றி தமிழக அகராதி 1992 ஆகிய இம்மூன்றும் அகராதினை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒருமை எத்தனை? அப்படின்னா 70. இது மூன்றையும் சேர்த்தா 70 இருக்குது. நன்னூலில் மட்டும்தான் 42 இருக்குது. டேஷ் டேஷ் உயிரோ ஆயினும் உறவோர் உறவோர் ஆக மாடவர் ஆக மடந்தை நாமே. இப்பாடல் வரியில் உள்ள எது சொல்லை கண்டறி. அடுத்து 41வது கேள்வி ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்தில் பயன்படுத்த வேண்டிய நிறுத்தல் குறியை கண்டறிக. நிறுத்தல் குறினாவே முற்றுப்புள்ளி. அடுத்து 42வது கேள்வி மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிக.
அடரடி பரடரி அப்படின்னா பெருங்குழப்பம். அகட விகட அப்படின்னா தந்திரம். ஈரெட்டு உறுதியின்மை. கைகூடுதல் சித்தி அடைதல். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து 43 மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் அப்படின்னா முழங்கும். யானை பிளிரும். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி 44 தமிழ் சொல்லை கண்டறிக. டி ஆன்சர் உடுக்கை. 45 திவான் பகதூர் பவானந்த பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமை சொற்களை குறிப்புள்ளவாறு பொருத்துக. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சரு. போர்ச்சுகீசியர்கள் மொழி 6, தெலுங்கு மொழி 34, அரபு, பாரசீக, இந்துஸ்தானி இதுக்கு 411, ஆங்கில மொழி 34. அடுத்து 46வது பெயரெச்சங்களின் வகைகளை அறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரெச்சம் ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரெச்சம் அறிந்த பையன். குறிப்பு பெயரெச்சம் அறியாத குழந்தை. ஈறுகெடாத பெயரெச்சம் இல்லாத பொருள். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி 47 அக்ஷினி தொடரை கண்டறிக. மலர்கள் மலர்ந்தன. ஆப்ஷன் ஏ. 48வது ஒருமை பன்மை பேய்ந்து சரியான தொடரை தேர்வு. ஆப்ஷன் சி பாருங்க. சிவனிடம் விடாமுயற்சி இருந்தது. ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரொபோசல் என்னும் சொல்லின் இணையான சொல்லை தருக. ப்ரொபோசல்னா கருவுறுத்தல். அடுத்து 50வது இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லறிக. சி நீர்ப்பாசன தொழில்நுட்பம். அடுத்து நெக்ஸ்ட்டு 51வது கேள்வி குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கானம் கானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் கணம்னா கூட்டம், கானம்னா பொண்ணு. ஆப்ஷன் ஏ. அடுத்து 52 சரியான விடையை குறிப்பை தேர்க. கூற்று தந்த பலகை என்பது பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம் இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஓரெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. அது கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை.